உங்கள்கிட்ட 5 ரூபாய் பன் இருக்காங்க, அப்போ உங்கள் பசங்களுக்கு இந்த கோடைக்கால விடுமுறைக்கு ஒரு சூப்பரான ஸ்வீட் செஞ்சு கொடுங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா வாயில் வச்சோன்னே கரையிற மாதிரி ரொம்ப செலவே இல்லாமல் இந்த ஸ்வீட்டை செஞ்சிடலாம். ஸோ வாங்க இவ்வளோ சூப்பரான புட்டிங்க வந்து எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வெறும் 5 ரூபாய் பண்ணை வச்சு தாங்க செஞ்சேன். சில கடைகளில் பார்த்தீங்கன்னா 5 ரூபாயிலேருந்து 10 ரூபாய் வரைக்கும் கூட விற்பாங்க. நான் வந்து 5 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். இந்த 5 ரூபாய் பண்ணோட மேலே உள்ள லேயரை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த 5 ரூபாய் பண்ணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 முட்டையும், அரை கப்பு பாலும், அரை கப்பு வந்து சர்க்கரையும் மட்டும் இருந்தால் போதுங்க. பால் சர்க்கரை எல்லார் வீடுகள்லையும் இருக்கும், முட்டையும் எல்லார் வீடுகள்லையும் இருக்கும். ஒரே ஒரு பண்ணை மட்டும் வாங்கிட்டு வந்து உங்கள் பசங்களுக்கு இந்த கோடைகால விடுமுறையில் ஒரு ஸ்வீட் செஞ்சு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதை வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் குயிக்காக செஞ்சுருங்க. இப்போ நம்ம மேலே உள்ள தோலெல்லாம் பிச்சாச்சு. இதை வந்து குட்டி குட்டி பீஸாக வந்து அழகாக வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம மாற்றிக்கலாம். இதை வந்து பிச்சு போட்டுருங்க. பிச்சு போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் 3 முட்டை சேர்த்துக்கலாங்க. 3 முட்டையை வந்து இதோட சேர்த்துக்கங்க. முட்டை போட்டு செய்யும் போது தான் பார்த்தீங்கன்னா நல்லா புட்டிங் வந்து சாஃப்டாக இருக்கும். இப்போ இது அரை கப்பு பால் சேர்த்துக்கலாம். அதாவது 150 ml பால் வந்து சேர்த்துக்கங்க. இதில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 100 கிராம் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதில் வெண்ணிலா எசன்ஸ் நம்ம எதனால் சேர்க்குறோன்னா அந்த முட்டையோட வாசனை இல்லாமல் நல்லா இதில் வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்கறதுனால நல்ல ஒரு சாஃப்டாகவும் நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் பேக்கரியில் வாங்குற டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ரொம்ப சூப்பராக வந்து பேட்டர் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து கேக்குக்கு மேலே வந்து லேயருக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கேரமலைஸ் பண்ண போகிறோம். சர்க்கரை வந்து ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துட்டு 4 ஸ்பூன் வந்து தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா கேரமலைஸ் பண்ணுங்கள். நல்லா வந்து ஒரு ப்ரௌன் கலராக வரணும். கலர் வந்து இருந்தால் தான் நான் கேக் வந்து புட்டிங் சாப்பிடும் போது ரொம்ப பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் இப்போ வந்து நம்ம கேரமலைஸ் பண்ணதை கரெக்டாக ஒரு கேக் பேனு ஏதாவது ஒரு நீங்கள் எதில் கேக் செய்ய போகிறீங்களோ அதில் வந்து நல்லா ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா ஆறட்டுங்க. ஆறுனதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கேக் பேட்டரை நீங்கள் இதில் ஊற்றக்கூடாது. நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் இப்போ ஊற்றுனீங்கன்னா அந்த ப்ரௌன் கலர் வந்து இந்த கேக்கோட ஒட்டாமல் நல்லா சூப்பராக வரும். இப்போ நமக்கு வந்து ஊற்றியாச்சுங்க. ஊற்றுனதுக்கப்புறம் நீங்கள் எப்பவும் போல் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நான் நார்மலான கடாயில் வந்து தாங்க வேக வைக்க போகிறேன். நீங்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து இட்லி பானை இருந்தால் கூட அதில் வச்சிடலாம். சில பேர் வந்து குக்கரில் வைப்பாங்க. நான் வந்து சும்மா சாதாரண ஒரு கிண்ணத்தை வச்சுருக்கேன். கொஞ்சம் தண்ணியை வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த வந்து கேக் பேட்டரை அப்படியே வச்சுட்டு வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு மூடி போட்டு மூடிடலாம். கரெக்டாக ஒரு 30 நிமிஷத்துக்குள்ளே வந்து சீக்கிரமே வந்து குக் ஆயிருங்க. நல்லா சாஃப்டாக பஞ்சுன்னு வந்துடும். ஒரு 20 நிமிஷத்தில் நம்ம எடுத்து பார்க்கலாம். எடுத்து பார்த்துட்டு லைட்டாக வந்து நைஃப் இல்லை ஒரு குச்சி டூத் ஸ்டிக்கை வச்சு குத்தி பாருங்கள். குத்தி பார்க்கும் போது அதில் வந்து ஒட்டாமல் வரணும். ஒட்டாமல் வர இப்போ நமக்கு நல்லா கேக் வெந்துருச்சுங்க. வெந்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஃபேன் காற்றுல ஆற வச்சுருங்க. ஆறினதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்ம ஓரங்கள்லாம் இப்படி எடுத்து விடணுங்க. எடுத்து விட்டுட்டு நம்ம கவுக்கணும். கவுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து பார்க்கலாம். நீங்கள் ஆறுறதுக்கு முன்னாடியே நீங்கள் டக்குன்னு வச்சுட்டிங்கன்னா அந்த மாதிரி வந்து அழகாக வந்து விழாது. அதனால் நல்லா ஆறட்டும். இந்த மாதிரி ஆறுனதுக்கப்புறம் நான் ஒரு அரை மணி நேரம் ஆற வச்சுட்டேங்க. நல்லா சூடெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி கவுத்தேன். கவுத்ததுக்கப்புறம் பாருங்கள், வாவ் சூப்பரான கேக் வந்து செம்ம சூப்பரான ஒரு புட்டிங் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. வெறும் 5 ரூபாய் பண்ணை வச்சு தான் செஞ்சமான்றது நம்பவே முடியாது. ஸோ நீங்களும் உங்கள் பசங்களுக்கு இந்த கோடைக்கால விடுமுறையில் செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நிறைய ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.